மிஸ் இப்போ கிளாஸ் எடுப்பாங்களா இல்லை கேம்ஸுக்கு அனுப்புவாங்களா? சாப்பிட்ட உடனே ஒரே தூக்கமா வருது. ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் முன்னாடி நான் இருக்கேன்னு உங்களுக்கு எல்லாம் நினப்பு இருக்கா? இல்ல மிஸ், பிளாக் போர்டு இல்லைல்ல, அதனால நீங்க கிளாஸ் எடுப்பீங்களா இல்லையான்னு நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். போர்டு இல்லைன்னா என்ன, என்கிட்ட நோட் புக் எல்லாம் இருக்குது. உங்களோட ரிவிஷன் எல்லாமே நான் இன்னைக்கு பண்ணிடுவேன். சரி சரி, சீக்கிரமாக உங்கள் புக் எல்லாம் எடுங்க, நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மிஸ், நாங்கள் இதெல்லாம் எப்படி பெயிண்ட் பண்ணியிருக்கோன்னு நீங்கள் சொல்லவே இல்லை. டேபிள் ஷெல்ஃப் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா மிஸ்? நான் தான் அப்பயே சொல்லிட்டேனே, நீங்கள் எல்லாமே நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்கீங்க. என்ன புக் எடுக்க சொன்னால் யாருமே எடுக்கவே மாட்டேங்கிறீங்க? சீக்கிரமாக எடுங்க, டைம் போயிட்டே இருக்கு. டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ், வி ஷுட் நாட் வேஸ்ட் இட். ஸ்டூடெண்ட்ஸ் கம் ஆன், சீக்கிரமாக எடுங்க. ஐயோ என்ன இது, மிஸ் வேற புக் எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க, என்ன பண்ணலாம்? மிஸ், நாங்கள் பெயிண்ட் அடித்து ரொம்ப டயர்டாக இருக்கோம், எங்களுக்கு ரிவிஷன் எல்லாம் வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக விடுங்க மிஸ், நாங்கள் ஏதாவது விளையாட போகிறோம். இல்லை மிஸ், நீங்கள் ரிவிஷனே பண்ணிடுங்க, அப்போ தான் நாங்கள் டெஸ்ட்டில் நல்ல மார்க் வாங்க முடியும். லக்ஷ்யா வேற என்ன பண்றது? மிஸ், எங்களுக்கு வேண்டாம் மிஸ், நாங்க கேம்ஸ் விளையாட போறோம். இல்லை மிஸ், ராம் சொல்கிறத கேட்காதீங்க, நீங்கள் ரிவிஷனே எங்களுக்கு பண்ணுங்க மிஸ், நாங்கள் அப்போ தான் என்ன டவுட்ஸ் இருந்தால் உங்களை கேட்டு கிளியர் பண்ணிக்க முடியும். மிஸ், எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இவங்க சொல்ற மாதிரி கேம்ஸும் வேண்டாம், அப்புறம் ரிவிஷனும் வேண்டாம். என்கிட்ட கிளே இருக்கு மேம், நாங்க கிளேல ஏதாவது செஞ்சு விளையாடுறோம். ஹை, கிளே கொண்டு வந்திருக்கியா? மிஸ், நாங்கள் கிளே விளையாடுறோம் மிஸ். என்ன இது, ஒருத்தர் ரிவிஷன் வேணுங்கிறீங்க, ஒருத்தர் கேம்ஸ் வேணுங்கிறீங்க, ஒருத்தர் கிளேல விளையாடுறேன்னு சொல்கிறீங்க. என்ன பண்ணுறது? காலையிலேருந்து டேபிள் ஷெல்ஃப் எல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு பாதி நாள் போயிடுச்சு. இப்போ இருக்கிற டைமில் ரிவிஷனும் வேண்டான்னு சொல்கிறீங்க. மிஸ், இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க, நாளையில இருந்து ரிவிஷன் பண்ணுங்க. நாங்க கிளேல என்னென்னவோ செஞ்சு விளையாடுறோம் மிஸ். சரி மிஸ், எங்களுக்கு கேம்ஸ் வேண்டாம், கிளேலையாவது விளையாட விடுங்களேன். சரி, இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளையிலேருந்து ஃப்ரீ பீரியட்லாம் கிடையாது. தேங்க்யூ மிஸ். சிட்டி, சீக்கிரமா கிளே எடு, நம்ம அதில் விளையாடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பரவாயில்லையே, டேபிள் ஷெல்ஃப் எல்லாம் ரொம்ப நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்கீங்க. பெயிண்டர் கூட உங்கள் அளவுக்கு பெயிண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கிளாஸ்ல இருந்து ஒரே சத்தமாக இருந்தது, அதுதான் என்னன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஏன் ரிவிஷன் பண்ணலையா? நீங்கள் யாரும் படிக்காமல் இருக்கீங்களே? இல்லை மிஸ், நாளைக்கு பண்ணுறோம். மேடம், இவங்க காலையில் டேபிள் ஷெல்ஃப் எல்லாம் பெயிண்ட் பண்ணதுனால இன்னைக்கு ஃப்ரீ பீரியட் கேட்குறாங்க மேடம். கிளேல ஏதோ செஞ்சு விளையாடுறேன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா? சிட்டி அவங்க வீட்டில் இருந்து கிளே கொண்டு வந்திருக்கானா, அதனால கிளேல ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சு விளையாடுறோன்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு மட்டும்தான் நீங்கள் பண்ணணும், நாளையிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா டெஸ்ட் எல்லாம் கிட்ட வந்துட்டுருக்கு. மார்க்ஸ் வரலின்னா அவ்வளோதான், பிடிஎம்ல உங்கள் பேரண்ட்ஸ் முன்னாடி உங்களுக்கு நல்லா திட்டு விழு போகுது. இல்லை மேம், நாங்கள் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்குகிறோம் மேம். ஓகே, வெரி குட். நான் இப்போ கிளம்புறேன். நீங்கள் சீக்கிரமாக அது கிளியர்ட் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. மேடம், பெயிண்டருங்க வரேன்னு சொன்னாங்க மேடம், நாளை காலையில் நான் கூட்டிட்டு வரட்டா? பெயிண்டர்லாம் எதுக்குப்பா? பாரு, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே இந்த டேபிள் ஷெல்ஃபு எல்லாத்தையுமே எவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. அதனால் நீ எந்த பெயிண்டரையும் கூட்டிகிட்டு வர வேண்டாம். உங்களால் இன்னைக்கு ஃபுல்லாகவே நாங்கள் கிளாஸ் எடுக்காமல் வேஸ்ட் பண்ணியிருக்கோம். சாரி மேடம், நெக்ஸ்ட் டைம்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்காது. நீங்கள் எதாக இருந்தாலும் பிரின்சிபல்கிட்ட பேசிக்கோங்க, எங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, முதல்ல கிளம்புங்க. மிஸ், நாங்கள் இந்த டேபிள் எல்லாம் நவுத்தி இப்படி ஓரமாக போட்டுறோம், அப்போ தான் இங்கே நடுவில் கிளே எல்லாம் வச்சுட்டு நாங்கள் ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சு வைக்க முடியும். ஆமாம் மிஸ், இந்த டேபிள் சேர் எல்லாமே எடுத்து ஓரமாக அடுக்கிடுறோம். சரி, ஓகே, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் 1 hour தான் டைம் இருக்குது, அப்புறம் பெல் ரிங் ஆயிடும், நீங்கள் வீட்டுக்கு போகணும். சரி மிஸ், அவ்வளோதான், நாங்கள் இப்போ சீக்கிரமாக பண்ணிடுறோம். எல்லாம் கிளே எல்லாம் எடுத்து வச்சிட்டோம், அப்புறம் இந்த டூல்ஸும் இருந்தது, அதையும் வச்சுருக்கோம். சரி, அப்போ இருந்து கிளேல ஐட்டம்ஸ் பண்ணலான்னு சொல்கிறீங்க, என்ன ஐட்டம்ஸ் பண்ணுறதுன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, என்ன நம்ம பண்ண போகிறோம் இப்போ? பேசாமல் ஃப்ளவர்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணலாமா? வேண்டாம் வேண்டாம், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணலாம். சிட்டி, உனக்கு என்ன ஐடியா இருக்குது? நீ என்ன பண்ணலான்னு இருக்க? ஆமாம், கிளேல வேற செய்கிறேன்னு சொல்லிட்டேன், என்ன செய்கிறது? டக்குன்னு ஐடியாவே வர மாட்டேங்குது. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் கொடுப்பேன், நீங்கள் அதை பார்த்து அதே மாதிரி கிளேல செஞ்சு காட்டணும். உங்களால் முடியும்னா சொல்லுங்கள், நான் போய் கொண்டு வரேன். அப்புறம் அதில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும், நீங்கள் கண்ணை மூடிட்டு எதை தொடுறீங்களோ அதை தான் நீங்கள் செஞ்சு காட்டணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் இங்கே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ ஒருத்தராக வந்து கண்ணை மூடிட்டு இதில் எதை தொடுறீங்களோ அதை நீங்கள் செஞ்சு காட்டணும். முதல்ல சிண்டு என்ன தொடுறான்னு பார்க்கலாம். சிண்டு வந்து பனானா தான் எடுத்திருக்கான். இப்போ எந்த கலர் சூஸ் பண்ணுறானோ பண்ணிவிட்டு அதே மாதிரி செஞ்சு காட்டணும்.
மிஸ் எக்ஸாக்ட் எல்லோ இல்லாததுனால நான் இதில் செய்யலான்னு இருக்கேன். இல்லைன்னா லைட் எல்லோவில் பண்ணுற பனானா லைட் எல்லோவில் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் இதே எடுத்து செய்கிறேன். அவ்வளோதான், பனானா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, அதே மாதிரி இருக்கா? சூப்பராக இருக்கு சிட்டி. பர்ப்ளி, நெக்ஸ்ட் உன்னோட சான்ஸ். போய் கண்ணை மூடிட்டு தொடு பார்க்கலாம். நான் இப்போ கண்ணை முடிக்கிறேன். எனக்கு ரொம்ப ஈஸியானதாக கிடைக்கணும். பார்க்கலாம் எது எனக்கு கிடைக்க போகுதுன்னு. நான் நினச்ச மாதிரி எனக்கு ரொம்ப ஈஸியானதாக கிடைச்சிருக்கு. இது எனக்கு ரொம்ப ஈஸி. நான் இதை சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடுவேன். அவ்வளோதான், முடிச்சிட்டேன். இது பியர் மாதிரியே இருக்கு பாருங்க. நீங்க கொடுத்துருக்கீங்களே அதே மாதிரி இருக்கு. ஓகே ராம், இப்போ உன்னோட சான்ஸ். நீ வந்து கண்ணை மூடிட்டு தொடு பார்க்கலாம். நான் தொட்டுட்டேன். இது என்னன்னு பார்க்குறேன். இது பொட்டேட்டோ. எனக்கு ரொம்ப ஈஸி தான். நான் இதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்க, நான் எவ்வளோ சூப்பராக செஞ்சு முடிச்சிருக்கேன்னு. சேம் அதே மாதிரி இருக்கு. வெரி குட் ராம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்க. நெக்ஸ்ட்டு சோஃபியா, நீ வந்து தொடு பார்க்கலாம். ஓகே மிஸ். எனக்கு எது கிடைக்க போகுதுன்னு தெரியலையே. எனக்கு கார்ன் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எது கிடைக்க போகுதுன்னு. இப்போ கண்ணை திறந்து பார்க்குறேன். இது குக்கும்பர். கார்ன்னு நினச்சேன். சரி, குக்கும்பர் கிடைச்சிருக்கு. இது கூட எனக்கு பிடிக்கும். இதுவும் ரொம்ப ஈஸி தான் பண்ணுறதுக்கு. கார்ன் விட இந்த குக்கும்பர் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. நானும் முடிச்சிட்டேன். இது வரைக்கும் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் யாரு? நெக்ஸ்ட்டு லக்ஷ்யா, நீ வந்து பண்ண லக்ஷ்யா. எது வேணும்னு நீ போய் கண்ணு மூடிட்டு தொடு பார்க்கலாம். ஓகே மிஸ். ஆனால் எனக்கு என்ன வர போகுதுன்னு தெரியல. சரி, கண்ணை திறந்து பார்க்குறேன். வாவ், கார்ன் வந்திருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ கார்ன் செஞ்சு காட்டுறேன். நான் கார்ன் செஞ்சு முடிச்சிட்டேன் பாருங்க. அதே மாதிரி இருக்கு. வெரி குட் லக்ஷ்யா. நெக்ஸ்ட்டு டீனாவோட டர்ன். டீனா, நீ வா, உனக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே மிஸ். நான் வந்து இப்போ தொடுறேன். ஆனால் ரெண்டு ஐட்டம் தான் இருக்குது. இதில் எது எனக்கு வரப்போகுதுன்னு தெரியல. ப்ரக்கோலியா கேரட்டா? கண்ணு மூடிட்டு தொடுறேன். என்ன வந்திருக்கு? வாவ், கேரட். எனக்கு கேரட் ரொம்ப பிடிக்கும். அதை சாப்பிடவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த கேரட்டை சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடுவேன். ஆனால் இங்கே ஆரஞ்சு கலர் கிளேவே இல்லை. எந்த கலருமே மேட்ச் ஆகாது. அதனால் இந்த டார்க் எல்லோ மாதிரி இருக்குல்ல, நான் இதிலே வச்சு கேரட் பண்ணிடுறேன். அவ்வளோதான் மிஸ். நான் கேரட் செஞ்சு முடிச்சிட்டேன். நல்லா இருக்கா நான் செஞ்சுருக்கிறது? வா, வெரி குட் டீனா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்க. இப்போ ப்ரக்கோலி மட்டும்தான் மிச்சம் இருக்குது. சரி யுக்தா, நீ வந்து ப்ரக்கோலி பண்ணி காட்டு. உனக்கு அது வருமா? ஓகே மிஸ், எனக்கு செய்ய வருமானு ட்ரை பண்ணுறேன்.
இப்படி ரவுண்ட் ரவுண்டாக வச்ச ப்ரக்கோலி மாதிரியே தெரியும்னு நினச்சேன். ஆனால் இதுக்கு கொஞ்சம் ஷேப் பண்ணும், அப்போ தான் ப்ரக்கோலிக்கு மேட்ச் பண்ண முடியும். இப்போ கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே யுக்தா, வெரி குட். நீயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்க. நீங்கள் எல்லாருமே நான் கொடுத்த ஐட்டம்ஸ் எல்லாம் அதே மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த க்ளே எல்லாமே எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிடுங்க. அப்புறம் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு கிளம்புங்க. பெல் ரிங் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாருமே டெஸ்ட்டுக்கு மறக்காமல் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே மிஸ், நாங்கள் டெஸ்ட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பாய்.